சாப்பிட்டா சட்டுன்னு சாகணும். ஆனா மருந்து தின்னுதா செத்தான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இது முத்துன கட்டுரியம் பாம்புல இருந்து எடுத்தது. ஒரு ஃபேமிலிய காலி பண்ண 2 சொட்டு போதும். வயித்துல இருக்கிற கருவுக்கே விஷம் வச்சிருக்கீங்க. என்ன விட ரொம்ப பெரிய ஆளா இருக்கீங்க. இன்னில இருந்து நீங்க தான் எனக்கு அட்வைசர். சோத்துல பல்லு விழுந்துருச்சு லட்சுமி. சக்தி, சக்தி, யாரோ கதவு தட்டுறாங்க. சக்தி, இந்த ராத்திரில யாரடி கதவு தட்டுவா? ஐயோ, கதவு திறந்து பார்த்தா தானே தெரியும். போங்க போய் பாருங்க. பேயா இருந்தாலும் இருக்கும். படு. ஐயோ சக்தி, யாரோ கதவு தட்டுறாங்க. சக்தி, ஏன்டி உயிர் எடுக்கிற? போ. உங்களை நானே போய் பாக்குறேன். ஓ போ. குட்டி சாதா ஏதாவது பிடிக்க போகுது. பிடிக்கட்டும். கொண்டு வந்து உங்க தலையில உட்கார வைக்கிறேன். யாரு கதவு தட்டினா? ஆமா, அமர், என்னடா தனியா உட்காந்துட்டு இருக்க? நீதான் கதவு தட்டினியா? என்ன வேணும்? ஏதாவது வேணுமா? சித்தி எடுத்து தரவா? சொல்லுடா. என்ன தனியா வந்திருக்க? என்ன வேணும் உனக்கு? அது என்ன? மாங்காய் பச்சடி. அமரு, சித்திக்காக நீ செஞ்சு எடுத்துட்டு வந்தியா? அப்ப யார் செஞ்சு கொடுத்தா? அக்கா, மெதுவா. அக்கா, என்னமோ அன்னைக்கு நான் பேச வந்தப்ப வராதுன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் யாரும் பார்க்க மாட்டாங்களா? அன்னைக்கு இருந்த நிலைமை வேற ஆனோ, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. ஓ, 2 நாள் அப்படி என்ன நிலைமை மாறிடுச்சு? நிலைமை மாறலானோ, என் மனசு மாறிடுச்சு. எங்க பாரு, என்னால முடிஞ்சதை எல்லாருக்கும் சீக்கிரம் செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். செஞ்சுட்டு எங்க போறீங்க? அக்கா, நீங்க எங்களோட தான் இருக்கணும். எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா முடியாது. இப்பதான் முதல் கண்டத்துல இருந்து தப்பிச்சேன். கண்டமா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது நம்ம பேசிட்டு இருக்கும் போது அன்னைக்கு மாமா பார்த்துட்டு உன்னை திட்டினார்ல, அத சொன்ன. ஆனா எங்க பாரு, நம்ம பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா ஏதோ பிரச்சனை வரும். நீ போ. இப்ப எதுக்குக்கா அதை ஞாபகப்படுத்திட்டு? இல்ல அனு, நாம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாதுங்கறத உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நீ குழந்தைய கூட. அக்கா, எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும்க்கா. இப்பவே பேசுறானு. இதுக்கப்புறம் நாம பேசுறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காம கூட போலாம்ல. அக்கா, இப்படிலாம் பேசாதீங்க. அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் உண்டாயிருக்கேன். சந்தோஷமா 2 வார்த்தை சொல்லுங்களேன்க்கா. அக்கா, குழந்தை வயித்துக்குள்ள எப்ப அசையும்? அனு, அதுக்கெல்லாம் இன்னும் 4 இருக்கு. ஓ, அப்ப எப்போ உதைப்பான்? ஏய், அசையறதுக்கே 4 இருக்குங்கற, அப்புறம் எப்போ உதைப்பான்னு கேக்குற? ஓ, சரிக்கா சரிக்கா. எங்க போனா இவ? உடனாச்சு. அனு, அக்கா, அவர் இன்ஸ்டார்னு நினைக்கிறக்கா. குழந்தை கூட. சரி, நீ போ அனு. அக்கா, போன்னு சொல்லாதீங்கக்கா, போயிட்டு வான்னு சொல்லுங்க. நம்ம அப்புறம் பாப்போம். வரேன்க்கா. குட் நைட்க்கா. திரும்ப தேங்க்ஸ். அனு, குழந்தை பத்திரம். உன் வயித்துல நானே குழந்தைய பொறுக்கணும்னு ஆசையா இருக்குடி. அக்கா, என்னக்கா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க?
ஐயோ வந்துட்டாரு. போ போ. இதோ வந்துட்டேங்க. ஏய் எங்கடி போன? தண்ணி குடிக்க போனேன். தண்ணியா? இந்த பக்கம் போயிட்டு வரா லூசு. ஆண்டி ஆ? சமையல் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. ஆமா, வெங்காய சட்னி தேனு கேட்டா. ஓ. அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னின்னு நல்ல வகையா அரைச்சு தின்னுட்டு மூளை மதமதன் ஆயிடுச்சா உங்களுக்கு? என்ன மது இப்படி சொல்ற? பின்ன வேற எப்படி சொல்லணும்? அவளை ஒரே அடியா அனுப்புனதால அந்த நாட்டு வைத்தியர்கிட்ட போய் விஷம் வாங்கிட்டு வந்தோம். ஷூ, மெதுவா பேசு. நான் பேசுறது ஒண்ணு யாருக்கும் கேட்காது. ஆமா, அன்னைக்கு வாங்கிட்டு வந்த விஷத்தை வச்சிருக்கீங்களா இல்ல நீங்க குடிச்சிட்டீங்களா? என்ன கிண்டலா? குடிச்சிருந்தா நான் உயிரோட இருப்பேனா? அப்போ அந்த மருந்து மேல தப்பு இல்ல, உங்க மேலதான் தப்பு. நான் என்னமா தப்பு பண்ண? மருந்த கையில வச்சுக்கிட்டு அவளை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கீங்களே. மது, கையில மருந்து இல்ல. என்னது? அன்னைக்கு புளிசோறுல நான் அதை கலந்து கொடுத்தேனா, கடைசி நேரத்துல நானே என் கையால தட்டி விடுற மாதிரி ஆயிடுச்சு. என்னது? சீ, அப்போ உங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல. என்ன மது பட்டுன்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்ட? உன்கிட்ட சொன்னா கோவப்படுவேன்னு நானே மறுபடியும் அந்த வைத்தியர்கிட்ட போய் இன்னொரு விஷ பாட்டில வாங்கி வச்சிருக்கேன். ஒண்ணு பண்ணுங்க, அத பேசாம நீங்களே குடிச்சிருங்க. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். மது, எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட. சரி, இப்ப மணி 8 ஆகுது. உங்களுக்கு 10 மணி வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள லக்ஷ்மிக்கு அது முடியலன்னா நான் முடிச்சிருவேன். வரட்டுமா? இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. ஒரு வெங்காய சட்னி செய்யறதுக்கு இவ்ளோ நேரமா? என்ன வெங்காய சட்னி செய்யறதுக்கு இவ்ளோ நேரமா? முடிஞ்சிருச்சு பாரு. என்ன முடிஞ்சது? சீக்கிரம் வா. இது அந்த லட்சுமி சமைக்கிற நேரம். இந்த நேரத்துல நாம சமைச்சிட்டு இருந்தா மாமா பாத்து என்னமோ நம்ம அவகிட்ட உர வச்சிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருப்பாரு. புரியுதா? சரி சரி, ரொம்ப கிண்டாத வா. சரி நீ போ, நான் வரேன். ஓ, இது லட்சுமி சமைக்க வர நேரமா? அப்பாவ கதையை இங்கேயே முடிச்சிட வேண்டியதுதான். எப்படியும் அவ வரத்துக்குள்ள இந்த ரூம் ஃபுல்லா கேஸ் நிறைஞ்சிரும். வந்து அடுப்ப பத்த வைப்பா, ஒரே அடியா மேல போயிடுவா.
போற லட்சுமியோட உயிர் அந்த 3 நாளுக்கு மேல தங்காது. எனக்கு நாள் நெருங்கிடுச்சுல்ல, விதியை யாரால மாத்த முடியும்? எவனும் லாய்க்கில்ல, எவனுமே லாய்க்கில்ல. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. தம்பிக்கு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. வெளியில இருந்து யாரும் வர மாட்டேங்கிறாங்க. தம்பிகளை விடுங்க, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. ஆனா இவனுங்க என் உயிர் எடுக்க தான் இருக்கானுங்க. வரனே என்ன பண்றது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னண்ணா புலம்பிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, புலம்புற தடிமாடு மாதிரி தம்பிங்க இருக்கீங்க. எதுக்காவது நீங்க பிரயோஜனமா இருக்கீங்களா? அண்ணா நீங்க என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல ஹெல்ப்புக்கு. ஒருத்தனும் லாய்க்கலடா, போங்கடா. சரி ஓகே, நான் கிளம்புறேன். டேய் இருடா, போய் அன்னைக்கிட்ட சொல்லு மோட்டர் ஆன் பண்ணிட போறா. அப்புறம் திரும்ப முதல்ல இருந்து வேலையை ஆரம்பிக்கணும். சரி சரி டேய் சொல்றேன். வேண்டாம், நீ 10 நிமிஷம் கழிச்சு மோட்டர் போட்டு தானே போட்டு விடுறானே. ஆமா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி, கீழே போய் மத்த வேலைகளை பார்க்கலாம். அம்மா துணி துவைக்கிற வரைக்கும் சமத்தா இருக்கணும். ஓகே, உட்காரு. இப்படியே உட்காரு, சமத்தா இருக்கணும். என்ன என்னது தண்ணி வர மாட்டேங்குது? யார் இதை க்ளோஸ் பண்ணது? சீக்கிரமா துவைச்சிடுறேன். என்ன சமத்தா உட்காந்துட்டு என்ன என்ன தண்ணி வர மாட்டேங்குது? எப்படி துணி துவைக்கிறது? அட என்னடா இவன்? டேய் சக்தி, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு மோட்டரை போடுன்னு சொன்னா போடாம எங்கேயோ போயிட்டான். வேலை டேங்க்ல தண்ணி இல்லையோ? அடைச்சிருக்கு.
லக்ஷ்மி ரூம்ல இருப்பாளோ? லக்ஷ்மி 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 எங்க போனா இவ? ரூம்லயும் காணுமே. ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பாளோ? அம்மாடி. அமர் அழற மாதிரி இருக்கே. மேல இருந்து வர மாதிரி இருக்கே சவுண்ட். அமர் அமர் ஏய் அமர் என்னடா இங்க உட்கார்ந்து இருக்க? என்னாச்சு? அம்மா எங்க? அம்மா எங்கடா? மேலையா? சரி நீ இங்கே உட்காரு. லக்ஷ்மி 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 எங்க இருக்க? லக்ஷ்மி லக்ஷ்மி ஏய் லக்ஷ்மி ஏய் லக்ஷ்மி என்னாச்சு? கை கொடு லக்ஷ்மி. ஏய் வா வா பாத்து வா லக்ஷ்மி பாத்து. லக்ஷ்மி உனக்கு ஒன்னும் ஆலியே? ஐயோ லக்ஷ்மி லக்ஷ்மி இங்க மட்டும் வரலன்னா நான் செத்து போயிருப்பேன். லக்ஷ்மி உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னது? எனக்கு உயிரை போயிடுச்சு தெரியுமா? குழந்தை பயந்துட்டு அழுதுகிட்டு இருந்தான். அவன் சத்தம் மட்டும் கேட்கலன்னா நான் உன்னை பார்த்திருக்கவே மாட்டேன். என்ன லக்ஷ்மி நீ? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா?